கழட்டி விட்டு ஓடிப்போன நடிகர். குழந்தையோடு தவிச்ச நடிகை லக்ஷ்மி. கடைசியா கை கொடுத்த நடிகர். எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதின சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துல நடிச்சதுக்காக தேசிய விருது பெற்றவங்க நடிகை லக்ஷ்மி. ஜீன்ஸ் படத்துல பாட்டியாவும், விசுவோட சம்சாரம் அது மின்சாரம் படத்துல விசுவோட மருமகளாவும் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க லக்ஷ்மி. ஒரு நடிகையா இவங்க ஜெயிச்சிருந்தாலும் வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி. 1969வது வருஷம் பாஸ்கர் ஐயர் அப்படிங்கிறவங்கள பெற்றோர் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இவரு சென்னையில ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பணியாற்றிட்டு வந்தாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல நடிக்கக் கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் பேர்ல தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவுல இருந்து விலகி இருந்த லக்ஷ்மிக்கு 1971வது வருஷம் ஐஸ்வர்யா பொறந்தாங்க. சுதந்திர பறவையா சுற்றித் திரிந்த லக்ஷ்மிக்கு வீட்டு வாழ்க்கை அழுத்து போக மறுபடியும் சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. இதுவே இவங்களோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய புயலா 2 பேருக்கும் மாறி விவாகரத்து வரைக்கும் போய் பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு பின்னாடி மறுபடியும் நடிக்க வந்த லக்ஷ்மி, சட்டகரி படத்துல தன் கூட சேர்ந்து நடிச்ச மோகன் சர்மா மேல காதல் வயப்பட்டிருக்காங்க. விவாகரத்து வாங்கின அடுத்த வருஷமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை 5 வருஷங்கள் கூட நிலைக்கல. லக்ஷ்மியோட வீட்ல ருக்மணி அம்மா, லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா அப்படின்னு எல்லாரும் இருந்ததால அவங்க கூட ஒத்துப்போக முடியாத மோகன் சர்மா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெட்டியில துணியை எடுத்து வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாரு. இதனால துடிச்சு போன லக்ஷ்மி அவர் கூட சமரசம் பேசியும் கெஞ்சி கூப்பிட்டு மோகன் சர்மா வீட்டுக்கு வரவே இல்ல. 2 கல்யாண வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதால துவண்டு போன லக்ஷ்மி மறுபடியும் படத்துல கவனம் செலுத்தினாங்க. அப்பதான் என்னுயிர் கண்ணம்மா படத்தோட இயக்குனர் சிவச்சந்திரன் மேல காதல் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2 பேரும் 1987வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமா எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறதால சம்யுக்தா அப்படிங்கிற பொண்ண தத்து எடுத்து வளர்த்துட்டு வராங்க. லக்ஷ்மியோட முதல் பொண்ணு ஐஸ்வர்யா பாஸ்கர் மில் தொழிலாளி அப்படிங்கிற படத்தின் மூலமா சினிமாவுல அறிமுகமாகி இப்போ வரைக்கும் சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.